இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா CD110 Livo 110. ஸோ இது ரெண்டும் எது பெஸ்ட்டாக இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து வித்தியாசம் பண்ணியிருக்காங்க, இதோட ப்ரைஸஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக வருது, மைலேஜ் என்ன டிஃப்ரெண்ட்டாக வருது, எந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இந்த பைக் எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லை இந்த பைக் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹோண்டாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 110cc CD110 Livo 110 ஸோ ரெண்டு இருக்குது. இதில் ரெண்டு உள்ள ஆப்ஷன்ஸ் என்னென்ன வித்தியாசப்படுது சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 110cc தான், மைலேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கிற மாடல் தான் ரெண்டுமே உங்களுக்கு. அதில் 1-2 ஆல்ட்ரேஷனோட கொஞ்சம் ஸ்டைலிஷாக வரும் உங்களுக்கு லிவோங்கிற மாடல். அதில் என்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 110ல் கொஞ்சம் ரேசிங் மாடல் மாதிரி, அதாவது ஸ்போர்ட்ஸ் டைப் மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஃப்ரண்ட் வியூவே பார்த்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மீட்டரோட வரும். இதுவும் அதே மாதிரி டிஜிட்டல், அதாவது ஆஃப் டிஜிட்டல் ஆஃப் அனலாகில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம், டேங்க்கில் ஸ்கூப்போட வரும் உங்களுக்கு. ஸ்கூப் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் மாடலுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு. அந்த ஸ்கூப்புமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் வெஹிக்கிளுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு டிசைனிங், பேசிக் டிசைனிங் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டிஸ்கோட வரும் இது உங்களுக்கு. இந்த மாடல் உங்களுக்கு 110ல் டிஸ்கோட வர்ற ஒரே மாடல் லிவோ தான் உங்களுக்கு. CD110 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு 110cc தான். வெயிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது லிவோவோட இது 2 கிலோ 3 கிலோ கம்மியாக வருது உங்களுக்கு வெயிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. இது கூட உங்களுக்கு டேங்க்கில் ஸ்கூப் வருது உங்களுக்கு. சீட்டில் உங்களுக்கு 2 பேர் கம்ஃபர்ட்டாக உட்காரலாம் அப்படின்னா CD110ல் 3 பேர் கம்பல்சரி நல்லாவே உட்காந்து போகலாம். அன்னினான சீட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லென்த்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கூட இருக்குது. பின்னாடி கேரியரோடு வரும் உங்களுக்கு. ப்ளஸ் காஸ்ட் வைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லிவோவோட CD110 ரொம்ப கம்மி உங்களுக்கு. வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட கனவு. அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட்டுங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு CD110 ரொம்பவே கம்மியாக வரும் உங்களுக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட, அதாவது BS6ஓட வர்றப்ப உங்களுக்கு நிறைய ஆப்ஷனோட உங்களுக்கு மாறுதலான இருக்கிறதுல காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிறது CD110 இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்கூப் ஐட்டம்ஸ் இது மட்டும்தான் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மைலேஜ் வைஸ் ஒன்று தான், காஸ்ட் வைஸ் தான் உங்களுக்கு மாறி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஸ்டைலிஷாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கரிங்லேருந்து ப்ரீசியஸ் கலர்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில். அதனால் மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் வைஸ் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. கம்ஃபர்ட் வைஸ் உங்களுக்கு லிவோவோட CD110 உங்களுக்கு ஒரு படி அதிகமாகவே இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டாக பார்த்தோம் அப்படின்னா எந்த பைக்கு என்ன யூசேஜ் பண்ணலாம் சார்? 110ல் உங்களுக்கு டிஸ்கோட வர்ற ஒரே மாடல் இதுன்னு சொன்னேன் உங்களுக்கு. 110ல் உங்களுக்கு கொஞ்சம் வண்டி வேகமாக போனாலுமே பிரேக் அடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து லைட்டாக முன்னாடி இழுத்து தான் நிற்கும். அப்படிங்கிற பட்சம் லிவோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கோட இருக்கிறதுனால பிரேக்கிங்கை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரேக்கிங் ரொம்பவே அருமையாக இருக்கும் உங்களுக்கு. CD110ங்கிற மாடலில் உங்களுக்கு டிஸ்க் மட்டும் வராது, மற்றபடி காம்பி பிரேக்குன்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டு சேர்ந்து அப்ளை ஆகும், அந்த மாதிரி டைப் தான். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் CD110 விட லிவோ ஒரு படி அதிகமாக இருக்கும். விரும்புகிறவங்களும் டிஸ்க்குமே அதிகமாக விரும்புகிறாங்க. ஸ்கில் ஸ்டேஷனுக்கு ரெண்டு வண்டியுமே நல்லா யூஸ் ஆகுமா? மைலேஜ் பர்பஸோடு இருக்கிறதுனால ரெண்டு மாடலுமே ஹில் ஸ்டேஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பேர் போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு. பிக்கப்புமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரெண்டுமே 4 கியர் தான் உங்களுக்கு. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். பிக்கப்புமே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு 110ல். ப்ளஸ் மைலேஜோடு இருக்கும் உங்களுக்கு ரெண்டுமே. சிட்டி ரைடுக்கு எப்படி இருக்கும்? லோக்கலில் மைலேஜ் பர்பஸ் தான். வண்டி எடுக்கிறவங்களோட மெயினான தாட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மைலேஜ் தான். மைலேஜில் 2 மாடலுமே நல்லாவே மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு. வெயிட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா CD110 வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லா பேரும் விரும்பக்கூடிய ஒரு மாடலாக இருக்குது CD110. மைலேஜ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் 65 அபோவ் கிடைக்கிது உங்களுக்கு மைலேஜ். பைபாஸில் அதாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு 70 to 75 வரைக்குமே கம்பல்சரி உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கிது உங்களுக்கு 2 மாடலுமே. டாப் ஸ்பீட் எவ்வளோ சார்? ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 100 வரைக்குமே நீங்கள் கம்பல்சரி போகலாம். ஓகே, இப்போ சார் சொல்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவோ CD110 இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா BS6ல் நான் ஒரு பைக் வாங்கணும், அது ரேட்டு கம்மியாக வாங்கணும், என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னா CD110 வந்து எடுத்துக்கலாம். அதே லிவோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கணும், எனக்கு டிஜிட்டல் மீட்டர் வேணும்,
நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதாவது ரஃப் யூஸ்ன்னு சொன்னோம்னா இப்போ இந்த பால் வண்டி, நெல் மூட்டை வைக்கிறது, காய்கறி கொண்டு போகிறவங்க, மார்க்கெட் போகிறவங்க, இந்த மாதிரி ஒரு நான் வண்டி எடுத்து நல்ல ஒரு லோடுக்கு அடித்து ஓட்டணும், BS6 எனக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சா CD 110 வந்து சூஸ் பண்ணலாம். எனக்கு இல்லை ஒரு நார்மல் யூஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு ரேஞ்சில் இருக்கக்கூடிய பைக்கு தான் இந்த லிவோ. அவங்க வந்து இந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் சார். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா CD 110 விட லிவோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா லிவோ உங்களுக்கு 110ல் நிறைய ஆப்ஷன், அதாவது டிஸ்கோட வர ஆப்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் ரேஞ்சு காஸ்ட்லியாக வரும். லிவோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஸ்கோட சேர்த்து 93 கிட்ட வரும், டிஸ்க் இல்லாமல் 88 கிட்ட வரும் உங்களுக்கு. CD 110 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ்னு 2 வேரியேஷன் வரும். இதில் டிஸ்கெலாம் வராது உங்களுக்கு. டீலக்ஸுங்கிறது 83 கிட்ட வரும், ஸ்டாண்டர்டுங்கிறது 80 கிட்ட வருங்க சார். ஸோ நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பைக்குமே சூப்பராக இருக்குது. ஆனால் அவங்களுடைய யூசேஜை பொறுத்து அவங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் 2 பைக்குமே வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இதே போல் மற்றும் ஒரு பைக் ரிவ்யூவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.